ஹாய் ராயல்ஸ். ராயல்ஸ் இப்போது அரபு நாடுகளில் கிர்கியான் அப்படின்ற குழந்தைகள் குழந்தைகளுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இருக்குது. அது ஏன் கொண்டாடுறாங்க, அது எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். அதே போல் அரபு நாட்டில் வளைகுடா நாடுகள் எவ்வளோ 9 7 இருக்குது. அந்த 7 நாடு அந்த நாடுகளில் ஃபுல்லுமே கொண்டாடுறாங்களா, இல்லை குவைத்தில் மட்டும் கொண்டாடுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வேலை செய்கிறது குவைத் நாட்டில் தான் வேலை செய்கிறேன். அதனால் குவைத் நாட்டில் நான் 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷமாகவும் கொண்டாடின்னு தான் இருக்கிறாங்க. எப்போ நிறுத்தினாங்கன்னா, ஒரு வாட்டி அந்த குவைத்தோட மன்னரை யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்போது ஒரு வாட்டி அதை நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் 2026 பிப்ரவரியில் நிறுத்தினாங்க. பிப்ரவரி மார்ச் பிறந்துச்சு, இப்போ நிறுத்தியிருக்காங்க. என்ன காரணம்னா, இப்போ போர் நடந்துச்சு இல்லையா, அதனால். இது எப்போ இது கொண்டாடுறதுக்கான டைம் என்னன்னா, ரமலான் மாதத்தில் 12ஆம் நாள், 13ஆம் நாள், 15, 16, 17 ரமலான் மாதத்தில் நடுவில் பாதி ரமலான் முடிஞ்சிடும். 30 நாள் ரமலான்னா அந்த 10 நாளுக்கு மேலே 20 நாளுக்குள்ளே கொண்டாடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு, சாக்லேட்டு, அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ குழந்தைங்களுக்கு. ஏன்னா எல்லாமே துணிமணிலேருந்து எல்லாமே நம்ம சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறவங்க. அதெல்லாம் கூட சும்மா சொல்கிறேன், ஸ்கூலில் போனால் சாக்லேட்டு அது மட்டும் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு விருப்பமான அனைத்துமே ஸ்கூலில் எல்லாமே பார்த்திங்கன்னா, அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வாங்கின்னு கொடுத்து, அதுக்கேற்ற மாரி அதேமாரி வீடு வீடாக வெளியே வச்சுன்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க போய் அந்த கேட்டில் பெல் அடிச்சுட்டு கிர்கியான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படியே அது ஓப்பன் பண்ணிவிட்டு சாக்லேட் ஒரு பை, அதில் கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். கண்டிப்பாக அந்த 1 கிலோயும் அப்படியே கொடுப்பாங்க. பசங்க அப்படியே வாங்கின்னு போவாங்க சந்தோஷமாக. வீடு வீடாக இங்கே அரபு நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை, வசதியிலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி. ஆனால் பாரம்பரியம் ஒரு இது நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதால இப்போ எவ்வளோ பெரிய பணக்காராக இருப்பாங்க அரபிங்கெலாம் பார்த்துக்குங்க. ஆனால் அவங்கெல்லாம் போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு நம்ம ஏன் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. பாரம்பரியம் எப்படி கொண்டாடினாங்க அந்த மாதிரி தான். குழந்தைங்களாம் ஒரு 10-20 பேர் போயிட்டு கேட்டு திறந்துட்டு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாடின உடனே அப்படியே கிரிகியான்னு அப்படி சொன்னோன்னே அப்படியே எல்லாருமே கை தட்டின்னு சிரிச்சிட்டு சாக்லேட் எடுத்துன்னு ஒரு கூடை ஃபுல்லாக கொடுப்பாங்க. அதில் அப்படியே எடுத்துகிட்டு பசங்க போயிடும். நாங்கள் 5 வருஷமாக நான் பார்த்துன்னு இருக்கிறத சொல்கிறேன். இப்போ அதோட விளக்கத்தை எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். கிர்கியான் அரபு நாடுகளில் கொண்டாடப்படும் குழந்தைகள் திருவிழா. இது குறிப்பாக ரமலான் மாதத்தில் நடுப்பகுதியில் பொதுவாக 14ஆம் நாள் அல்லது 15ஆம் நாள் இரவு கொண்டாடப்படும். முக்கிய குறிப்பு, நைட்டில் தான் இது. இந்த விழா ஏன் கொண்டாடப்படுகிறது? ரமலான் மாதத்தில் பாதியே மக்கள் வெற்றிகரமாக நோன்பு இருந்து வந்ததற்கான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இந்த விழா நடத்தப்படுகிறது. பார்த்திங்கன்னா 15, அதான் பாதி நாள் நல்லபடியாக நோன்பு, எந்த இதுவும் இல்லாமல் கடவுளோட அல்ஹம்துலில்லா ஆண்டவனோட அல்லாவோட கருணையால் நல்லபடியாக நோன்பு நல்லபடியாக நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இது ஹாப்பினஸ்ஸை குழந்தைங்களும் ஒரு சிலர் நோன்பு இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அந்த ஹாப்பினஸ்ஸை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சுக்கின்னு இது வரைக்கும் 3:30 சகர் சாப்பாடு என்ன சொல்லுவாங்க பாரு, அது சாப்பிட்ற வரைக்குமே இவங்க முழிச்சிட்டு கொண்டாடிட்டு இதில் சாப்பிட்டுனே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இதில் அந்த அர்த்தம் தான் வருது. பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இஸ்லாமிய மரபுகள் மற்றும் சமூக ஒற்றுமை கற்றுக்கொள்ள இது ஒரு வழி. சூப்பர். சில பாரம்பரிய கருத்துக்களின்படி இமாம் சன் ப்ரொஃபெட் முகமது அவர்களின் பிறந்த நினைவு கூறும் பழக்கத்துடன் இது தொடர்பு கொண்டாடப்படுகிறது. இஸ்லாமில் யாரோ ஒருத்தர் முகமது அப்படின்ட்டு அவரோட பிறந்த நாளை இது இணைச்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அதில் போட்டிருக்கு. இந்த விழாவில் என்ன நடக்கிறது? குழந்தைகள் வண்ணமயமான பாரம்பரிய உடைகள் அணிவார். அதான் சொன்னேன், சூப்பராக ட்ரெஸ்ஸு பச்சை கலர், முக்கியமாக பச்சை கலர் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேறு எல்லா கலரும் சேர்ந்தது ட்ரெஸ் போட்டுன்னு சூப்பராக இருப்பாங்க. அப்படியே ஜிகு ஜிகுன்னு சொல்லவே தேவையில்லை. இஸ்லாமிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு, நல்லா ஜிகு ஜிகுன்னு அந்த எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு போட்டு சூப்பராக இருப்பாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். அவர்கள் வீடு வீடாக சென்று பாடல்கள் பாடி மக்களை வாழ்த்துவார்கள்.
வீட்டு மக்கள் குழந்தைகளுக்கு மிட்டாய், சாக்லேட், லட்டு போன்றவை இனிப்பு வகைகளை வழங்கி மகிழ்வார்கள். இது சில வகையில் மேற்கும் நாடுகள் உள்ளது. மத கலாச்சார பாரம்பரியம் கொண்ட இந்த திருவிழா மிக கோலாகலமாக அரபு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் சிறப்பு குடும்பமும் சமூகமும் ஒன்றாக சேரும் நாள். அருமை அருமை. குழந்தைகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் நினைவாக இருக்கும் திருவிழா. கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நடத்துகிறாங்க. குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், துபாய், பல வளைகுடா நாடுகளில் இது கொண்டாடப்படுகிறது. ரமலான் மாத இடையில் பழமையான அரபு பாரம்பரியத்தை தலைமுறையிலிருந்து இந்த தலைமுறைக்கு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கவும் அதனை பற்றி தெரிந்து கொள்ளவும் இந்த திருவிழா உதவுகிறது. சூப்பர். கிர்கியான் என்பது ரமலான் மாதத்தின் நடுப்பகுதியில் குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான திருவிழா. அருமை. அரபு பாடலாக இருக்குது. அரபியில் பாட்டு பாடுவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பாடு. கிர்கியான் நோன்பு மாதத்தில் நடுப்பகுதியில் வந்துவிட்டது. நோன்பு மாதத்தின் நடுப்பகுதி வந்துவிட்டது. இந்த பாடலுக்கான அர்த்தம் வந்து கிர்கியான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த இதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நோன்பு மாதத்தின் நடுப்பகுதி வந்துவிட்டது, எங்களுக்கு கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவான். ஒரு வீட்டாண்ட போயிட்டு எங்களுக்கு இனிப்பு கொடுங்கள், நோன்பு பாதி நாள் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ் உங்களுக்கு நல்லது செய்வான், எங்களுக்கு இனிப்பு கொடுத்து வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் போய் குழந்தைங்க கேட்டவுடனே பெரியவங்க எல்லாருமே அந்த குழந்தைங்கள ஆசீர்வதிச்சுட்டு அவங்க கையில் இருக்கிற இனிப்பு பண்டங்களை கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க. இதாங்க கிர்கியானோட இது எனக்கு தெரிஞ்சது. நான் எங்கள் மேடம்கிட்ட கேட்டதுக்கு எங்கள் மேடம் சொன்ன ஒரு 10 நிமிஷம் கிச்சனில் வேலை செய்துக்குன்னே சொல்லிச்சு. அது நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும். உங்களுக்கு இந்த அரபு நாடுகளில் கொண்டாடப்படும் இந்த ரமலான் மாதத்தின் இடையில் கொண்டாடப்படும் குழந்தைகளுக்கான சிறப்பு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி விழா தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இருக்கவே இருக்குது நம்மளுடைய கூகுள் அரபு நாட்டில் கொண்டாடப்படும் கிர்கியான் என்றால் என்ன, அது ஏன் கொண்டாடப்படுகிறது கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஒவ்வொரு மதமும் சரி, அனைத்து மதத்திலும் சரி, அனைத்து இதுலேயும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாரம்பரிய இது இருக்கும். அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் மறக்காமல் கண்டிப்பாக அனைத்து மக்களுமே அவரவர் பாரம்பரிய திருவிழாக்களை நினைவூட்டும் வகையில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையிலையும் குழந்தைங்கள ஞாபகப்படுத்துங்க. அதே போல் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்குன்னு என்னுடைய உரையை நான் முடித்து கொள்கிறேன் ராயல்ஸ். ஓகேவா? மீண்டும் அடுத்த சிறப்பு ரமலான் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல் வழியாக எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஒவ்வொன்றுமும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.